வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். நம்ம ஆற்றுல ஜென்ரலாக அவியல் பண்ணுவோம் இல்லையா? ஃபிங்கர் மாதிரி எல்லா காயும் கட் பண்ணிட்டு நல்லா வேக வச்சுட்டு தேங்காய் பச்சை மிளகா அரைச்சி விட்டு கடைசியில் தயிர் விட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு பண்ணுவோம். இது நார்மலாக நம்ம பண்ணுற அவியல் தான். இது கூட நீங்கள் சேனக்கிழங்கு சேர்க்குறேல் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த அவியல் காயோட சேனக்கிழங்கை சேர்க்காதீங்க. தனியாக ஒரு பாத்திரத்தில் வேக வைங்க. ஏன்னா சேனக்கிழங்கு வந்து வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவியல் காயெல்லாம் வெந்துடும், இந்த சேனக்கிழங்கு சரியாக வேகாது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பச்சை வாடை வந்துட்டு அந்த அவியலையே டேஸ்ட்டுக்கு எடுத்துரும். ஸோ நீங்கள் வந்து சேனக்கிழங்கா தனியாக வேக வச்சுட்டு தாராளமாகவே தண்ணி விட்டு வேக வைங்க. உப்பு போட்டுக்கோங்க. வெந்து நல்ல முக்கால் பதத்துக்கு மேலே ஒரு 90% வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அவியலோட இதை சேர்த்துட்டுருங்க. அந்த மற்ற காயோட சேர்த்துண்டு திரும்ப ஒரு கொதி விட்டு மூடி போட்டு ஒரு கொதி விட்டு வெந்ததுக்கப்புறமா மஞ்சப்பொடி ஆட் பண்ணிவிட்டு எப்போ நம்ம தேங்காய் பச்சை மிளகாலாம் அரைச்சி விடுவோம் இல்லையா, அதே மாதிரி அரைச்சி விட்டுக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு இப்போ இந்த காய்க்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பு அணைக்க போகிற ஸ்டேஜில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் விட்டுட்டேன்னா அருமையான அவியல் ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆற்றுல கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த